ஒரு சின்ன கிராமத்துல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற வைதேகி சுதாகர்னு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்பவே ஏழை. அவங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வயிறு நிறைய சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடே இருக்காது. அவங்களோட வீடு கூட அவங்க நிலைமை மாதிரி ரொம்பவே சின்னது. வீடு சின்னதா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுதாகர் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பாயில உக்காந்துக்கிட்டு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, இன்னைக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? ஆமா வைதேகி, எப்பவும் செய்யற வேலையோட இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வர வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க கூட நானும் வந்திருந்தா வேலை உங்களுக்கு சுலபமா இருந்திருக்கும். வைதேகி, உனக்கு உடம்புக்கு முடியாததுனால தானே நீ வீட்டுல இருக்க. உனக்கு உடம்பு நல்லா இருந்திருந்தா நீ வந்து எனக்கு உதவி செஞ்சிருப்ப. இங்க பாருங்க, நம்ம பேச்செல்லாம் அப்புறம், முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா வைதேகி ஒரு வாய் சாப்பாட வாய்க்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே வயசான ராமையா வீட்டுக்குள்ள வந்தாரு. அம்மா, ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறீங்களா அப்படின்னு ராமையா கேட்ட உடனே சுதாகரோட பார்வைக்கு ரொம்ப நாளா சாப்பிடாதது தெரிஞ்சிருச்சு. ஐயா, வாங்கய்யா உள்ள அப்படின்னு நிதானமா அவர்கிட்ட பேசி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா. தாத்தா, யார் தாத்தா நீங்க? என் பேரு ராமையா. என்னோட பசங்க யாருமே என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்கம்மா. என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நான் ஒரு வாரமா சாப்பிடவே இல்ல, ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு அழுந்துகிட்டே சொன்னாரு. அவரை பார்த்த உடனே வைதேகி கண்ணுல கண்ணீரு. தாத்தா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா. ராமையா சாப்பிட ஆரம்பிச்சாரு. கை நடுங்கிக்கிட்டு இருந்தது. தாத்தா, வந்து உக்காருங்க, பசி அடங்கலன்னா இன்னும் கேளுங்க அப்படின்னு பாசமா சொன்னா. கொஞ்ச நேரத்துல ராமையா சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவன் முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சது. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. உங்க மூஞ்சில உங்களை பார்த்தாவே தெரியுது ஏழைங்களுக்கு உதவி செய்யறவங்கன்னு. அந்த கடவுள் உங்களை நல்லா வச்சிருக்கணும். தாத்தா, இது ஒரு சின்ன விஷயம். பசியில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது நம்மளோட குணம். அந்த கடவுளை எப்பவுமே உங்களை நல்லா வச்சிருக்கணும்பா அப்படின்னு ராமையா உங்களை ஆசீர்வாதம் பண்ணி கிளம்பிட்டாரு. அன்னைக்கு நைட்டு சுதாகர் வைதேகி வயிறு நிறைய சாப்பிடலனாலும் மனசு நிறைஞ்சு போய் சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல, அவங்க செஞ்ச அந்த சின்ன உதவி அவங்களுக்கு நல்லதை செய்யும் அப்படின்னு. அன்னைக்கு அதிகாலையில சூரிய நிதானமா உதைச்சுக்கிட்டு இருந்தான். சுதாகர் வாசல்ல ஒரு பக்கத்துல உக்காந்துக்கிட்டு அவன் சேர்த்து வச்ச காசை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். வைதேகி, காசு கொஞ்சம் தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி இதுல பொருளுங்களை வாங்கலாம். எவ்வளவுங்க பணம் இருக்கு? நிறைய ஒன்னும் இல்ல வைதேகி, இன்னைக்கு இந்த பணம் போதும். நான் பஜாருக்கு போய் நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வரேன். சுதாகர் சொன்ன உடனே வைதேகியும் ஒத்துக்கிட்டான். சரின்னு சொல்லி சுதாகர் வீட்டுல இருந்து பணமும் பையும் எடுத்துக்கிட்டு பொருளுங்க வாங்க போனான். அவனோட எதிரில ராமலம்மா கவலையோட வந்து நின்னா. ராமலம்மா மூஞ்சில இருக்கிற தவிப்ப சுதாகர் கவனிச்சான். என்ன ராமலம்மா, உங்க மூஞ்சி ரொம்ப கவலையோட இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே கண்ணீர் விட்டாங்க ராமலம்மா. சுதாகர், நேத்து நைட்ல இருந்து எங்க வீட்டுக்காரருக்கு ஒரே ஜுரம். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா கையில நயா பைசா இல்ல. யாருகிட்ட கேட்டாலும் பணமே கிடைக்கலப்பா. சுதாகருக்கு ராமலம்மாவை பார்த்த உடனே ரொம்பவே கவலை ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தீர்க்கமா ஆலோசனை பண்ணி, இதை எடுத்துக்க ராமலம்மா, இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அந்த வார்த்தையை கேட்டு அவளும் சந்தோஷப்பட்டா. சுதாகர், நீ ரொம்ப நல்லவ, அந்த கடவுள் எப்பவுமே உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டான். வெறும் கைய வீசிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். பொருளுங்களை வாங்கிட்டு வரலையாங்க? அது வந்து வைதேகி அப்படின்னு சுதாகர் நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே எடுத்து சொன்னான். வைதேகி கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாலும் சின்னதா சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்லங்க, நம்ம ஒரு நாள் பசியில இருந்தாலும் மத்தவங்க கஷ்டத்தை தீர்த்துட்டுமே அப்படின்னு ரொம்ப பெருமையோட சொன்னா. அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற பொருளை வச்சியே சமைச்சு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சாப்பிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு பக்கம் உக்காந்து இருக்கும் போது ஜோரா காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. இடி மின்னலோட ஜோரா மழை வர ஆரம்பிச்சது. சுதாகர் வைதேகி 2 பேரும் வீட்டுக்குள்ள ஒரு பக்கத்துல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. காத்து அதிகமா வீசினதுனால ஓடெல்லாம் உடைஞ்சி கீழே விழுந்தது. அப்போ மேல இருந்து ஒரு பானையும் விழுந்தது.
அந்த பானை பாக்குறதுக்கு பழைய காலத்து பானையா கட்டியா இருந்தது. கீழே விழுந்தாலும் அந்த பானை உடையல. அதை பார்த்து வைதேகி ரொம்பவே பயந்துட்டா. ஏங்க அந்த பானையை போய் பாருங்க அப்படின்னு சுதாகர் சொன்ன உடனே பானை கிட்ட வந்தான். பானையை பார்த்து பயந்துட்டான். பானை ரொம்ப பழசு, ரொம்ப தூசியோட நிறைஞ்சிருந்தது. அந்த பானை மேல நிறைய தூசி இருந்ததுனால அதை கவனிச்ச வைதேகி புருஷன்கிட்ட போய், கொஞ்சம் பாருங்க மாமா. வைதேகி, எனக்கு ஏனோ இது சரியில்லைன்னு படுது. இந்த வீட்டில் எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இருக்கோம். இந்த பானை எங்க தாத்தா கண்ணுலயும் தெரியல, எங்க அப்பா கண்ணுலயும் தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ அது நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா ஒன்றும் இல்லைங்க மாமா, போய் பாருங்க. ஒன்றும் இல்லைன்னு எப்படி சொல்ற வைதேகி? ஐயோ மாமா, இந்த பானை ரொம்ப பழைசு, நம்ம வீட்டுக்குள்ள இருந்து விழுந்திருக்கு. அதுல என்ன இருக்க போகுது? அதுக்குள்ள எதுவுமே இருக்காதுன்னு எப்படி சொல்ற? இந்த பானை பார்க்க ரொம்ப பழசா இருக்கு, யாரு கண்ணுலயும் அகப்படல. அப்படிங்கும்போது என் கண்ணுல அகப்படுதுன்னா ரொம்ப பயமா தானே இருக்கும். எல்லாமே நல்லதுக்கு தாங்க, ஒரு தடவை போய் பாருங்க அப்படின்னு வைதேகி சொன்ன உடனே நிதானமா சுதாகர் வந்து பானையை திறந்து பார்த்தான். அந்த பானையில பழைய தங்க நாணயங்க இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள பித்தளை நாணயங்க தான் நிறைஞ்சிருந்தது. அது கூட ஒரு காகிதமும் இருந்தது. சுதாகர் அத நிதானமா படிச்சு பார்த்தான். இந்த நாணயத்தை பூமியில விளைச்சல் பண்ணுங்க, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இது நல்லதே செய்யும் அப்படின்னு இருந்தது. அதை படிச்சு பார்த்துட்டு புருஷன் பொண்ணு 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. 2 பேரும் முகத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷத்துல வைதேகி, எங்க இது உண்மையாங்க? என்னங்க இது, இதனால நம்மளுக்கு நல்லது நடக்க போதா? இல்லைன்னு எப்படி சொல்றது வைதேகி? நம்ம முயற்சி பண்ணி பார்த்துதான் ஆகணும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்குல்ல, அங்கே விளைச்சல் ஆரம்பிக்கலாம். என்ன பண்றது வைதேகி, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அந்த பானைய கையில எடுத்துக்கிட்டு மறுபடி நாள் காலையில வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல பூமியில கொஞ்சம் பள்ளத்தை நோண்டி அந்த பள்ளத்துல போட்டு தானியத்தை விளைவிக்கிற மாதிரி விளைச்சல ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. இப்படி கொஞ்ச நாளானாலும் அவங்க கண்ணுக்கு எதுவுமே அகப்படல. ஆனா அதை பார்த்து அவங்க 2 பேரும் கவலைப்படல. தண்ணிய ஊத்திக்கிட்டு பூமிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அதுல இருந்து இலை வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த இலை சாதாரணமான இலையா இருக்கல, அது வெள்ளை இலையா மாறி இருந்தது. புருஷன் பொண்டாட்டி ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே அதுல இருந்து பணங்க வர ஆரம்பிச்சது. அத பார்த்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏங்க அந்த செடியில இருந்து பணம் வளருதுங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட சொன்னா. அந்த பணத்தை நிதானமா சேர்த்து வச்சு ஒரு வீட்டை வாங்குனாங்க. ஆனா அவங்களோட மனசு மட்டும் மாறல. பசியில இருக்கிறவங்களுக்கு, பணத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க கையிலான உதவியை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏங்க நம்மளுக்கு கிடைச்ச இந்த அதிர்ஷ்டம் நம்மளோட நல்ல குணத்தினாலதான் வந்ததுன்னு எனக்கு தோணுது. ஆமா வைதேகி, நம்ம நல்லவங்களா இருந்தா அந்த கடவுளை நேரா வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. இப்படி சுதாகர் வைதேகி அவங்களோட நல்ல குணத்தினால, நல்ல மனசுனால எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. விவசாயியான ராமையாவுக்கு பொண்டாட்டியான சுஷீலா ரொம்ப பிடிச்ச சொரக்காவை குழம்பு வச்சு குடுத்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுஷீலா, இது நம்ம செடியோட சொரக்கா தானே? ஆமாங்க, நம்ம செடியில காய்ச்சினதுதான். நான் எவ்வளோ நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் எனக்கு சாப்பிட பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்படி சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சுஷீலா பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க, எதுக்கு சுஷீலா இன்னும் அப்படியே உக்காந்து இருக்க? கேளு. ரொம்ப நாளா சொரக்கா குழம்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன், வச்சு குடுக்கல. இன்னைக்கு வச்சிருக்கேன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அவ்வளவும் நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? கேளு கேளு. அதாங்க, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. கிணத்துல இருக்கிற மகனும் மருமகளும், சிட்டில வேலை பாக்குற பொண்ணும் மருமகனும், இவங்க எல்லாரையுமே வெயில் காலமாச்சுல வீட்டுக்கு வர சொல்லான்னு பாக்குறேன். வர சொல்லு சுசீலா. மகன், மருமக, பொண்ணு, மருமகன், அவங்க எல்லாரும் வந்தா வீடு நல்ல கலகலன்னு இருக்கும். ஊருக்குள்ள வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த குடிசை வீட்டுல இருக்க அவங்க வருவாங்களா என்ன? ஏங்க இப்படி எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க? ஒரு நாளாவது உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தை ஏதாவது வருதா? எது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சுஷீலா, எனக்கு பிடிச்ச சொரக்கா குழம்பு வச்சிருக்க, எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துருக்க, நீ நினைச்சது நடக்கணும், எல்லாரையும் போன் பண்ணி வர சொல்லு. புருஷன் சொன்ன உடனே சுஷீலா போனை எடுத்துக்கிட்டு பின்வாசல் பக்கம் வந்தாங்க. சிட்டில இருக்கிற பையனுக்கு போன் பண்ணாங்க. இந்த பக்கம் சுதாகர் ஆபீஸுக்கு ரெடி ஆயிருந்தா. வைதேகி கேரியரை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. அம்மா, நல்லா இருக்கியா? சொல்லுங்கம்மா.
நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அதுதான்ப்பா, வெயில் காலம் ஆரம்பிக்குது. நீ மருமக லீவ் போட்டு எப்ப வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் ஃபோன் பண்ணேன். அம்மா, இப்ப நான் ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் வந்து ஃபோன் பண்றேன். சரிப்பா, மருமகளை கேட்டேன்னு சொல்லு. சீக்கிரமா ஊருக்கு வந்துருங்க. பாக்குறேம்மா. அப்படி சொல்லி சுதாகர் போனை வச்சுட்டான். வைதேகி விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. என்னங்க, விஷயம் புரிஞ்சு போச்சு. சரி, இப்ப நீங்க பிஸியா இருக்கீங்க, ஆபீஸுக்கு போயிட்டு வாங்க. சாயங்காலமா இத பத்தி பேசலாம். சரி சுஷீலா அப்படின்னு சொல்லி சுதாகர் வேலைக்கு போயிட்டான். சுஷீலா பொண்ணான பல்லவிக்கு போன் பண்ணா. பல்லவி உக்காந்துக்கிட்டு சிட்டில டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. அவ புருஷன் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தான். சொல்லுங்கம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? அதுதாம்மா, வெயில் காலத்துல எப்பவும் போல நீங்க 2 பேரும் ஊருக்கு வருவீங்கல்ல, இந்த தடவை எப்ப வருவீங்கன்னு கேட்கதான் போன் பண்ணேன். அம்மா, இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறமா போன் பண்றேன் அப்படின்னு போனை வச்சுட்டா. சுஷீலா ரொம்பவே கவலைப்பட்டா. அன்னைக்கு நைட்டு வைதேகி சுதாகர் பெட் மேல உக்காந்து இருந்தாங்க. ஒரு பக்கம் கூலர் வீசிக்கிட்டு இருந்தது. என்ன சொல்ற வைதேகி, நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாமா? இந்த வெயில்லையா? இந்த வெயில்ல என்னால அங்க வர முடியாதுங்க. அது இல்ல வைதேகி, இந்த வெயில்ல டிராவல் பண்றது அப்படின்னா எனக்கு வாமிட் வரும், தலைவலி, எனக்கு முடியாது. நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க. போன வருஷம் வெயில் காலத்துல நம்ம கிராமத்துக்கு போயிருந்தோம்ல, இந்த தடவை நம்ம போன அம்மா சந்தோஷப்படும். உங்களுக்கு உங்க சந்தோஷம் எவ்வளவு முக்கியமோ எனக்கும் என் சந்தோஷம் அவ்வளவு முக்கியம். நான் வர முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். அம்மா கூப்பிட்டதுக்கு நம்ம போயிட்டு வரணும் வைதேகி. அவங்க கூப்பிட்டு போலனா அவங்க ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க. உங்க அம்மாவோட கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா பொண்டாட்டியோட கஷ்டம் புரியறது இல்ல. வெயில் இங்கே பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஊர்ல எவ்வளவு இருக்கோ அங்க பவர் கட் இருக்கும், என்னால முடியாது. இப்படி சொல்லி வைதேகி படுத்து தூங்குனா. சுதாகரும் எதுவுமே பேசாம தூங்கிட்டான். இந்த பக்கம் நேரம் 10 மணி. ஏசி நடந்துகிட்டு இருந்தது. இந்த பக்கம் பல்லவி அவ புருஷனோட உக்காந்துகிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. பல்லவி, அம்மா சாயங்காலம் போன் பண்ணாங்க. சம்மருக்கு ஊருக்கு வர சொன்னாங்க. ஆமா, போன வருஷம் நம்ம போயிருந்தோம்ல, அப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா, அதான் இந்த சம்மருக்கும் வான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது சொல்லுவாங்க. பகல் முழுக்க மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு நைட்ல வீட்டுக்குள்ள போய் தூங்குறது என்னால முடியாது, நான் வரவே மாட்டேன். என்ன பல்லவி, நீயும் அந்த குடிசை வீட்டுல தானே பிறந்து வளர்ந்த, அதுக்கு இப்பவும் அங்கே சாவுன்னு சொல்றீங்களா ஆகாஷ்? ஆகாஷ் மௌனமா இருந்தா. இப்படி நாட்கள் போச்சு. ராமையா சுஷீலம்மா அடிக்கிற வெயிலுக்கு கிணறு பக்கத்திலே இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கடியில உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் வேர்த்துக்கிட்டு இருந்துச்சு. பையன் மருமக, பொண்ணு மருமக வெயிலுக்கு பயந்துகிட்டு இந்த பக்கம் வராம இருக்காங்களேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல சுஷீலா, உனக்கு நீ எனக்கு நான், நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். பேசிக்கிட்டே தண்ணி இல்லாத கிணற பார்த்தாங்க. அப்பதான் ராமையாவுக்கு ஒரு யோசனை வந்தது. சுஷீலா, தண்ணி இல்லாத இந்த கிணறுக்குள்ளேயே ஒரு வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொன்னா. சுஷீலா ஆச்சரியப்பட்டா. என்னங்க சொல்றீங்க? தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள வீட்டை கட்டுறீங்களா? அது எப்படிங்க? சுஷீலா, தண்ணி பூமிக்கு அடியில போனாலும் அதுக்குள்ள வீடு கட்டினா ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்கும். அது மட்டுமா, தண்ணி கூட நம்ம தோண்டுனா மேல வரும் அப்படின்னு விவரமா சொன்னா. சுஷீலா சந்தோஷப்பட்டா. சாயங்காலத்துக்குள்ள அந்த கிணத்துக்குள்ளேயே மண்ணுல அழகான வீடு கட்டினாங்க. அத பார்த்து புருஷன் பொண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில, சுஷீலா, வெயில் காலத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு இந்த பக்கம் வராம இருக்காங்களே நம்மளோட பையன் மருமக, நம்ம பொண்ணு மருமக, அவங்களுக்கு இப்போ போன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சுஷீலம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு போன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏங்க, இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட நானே பேசணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. சரிங்க, நான் இப்பவே போய் பசங்களுக்கு போன் பண்ணிட்டு வரேன். எங்கேயோ எதுக்கு போய் போன் பண்ணிட்டு வர, இங்கே போன் கிடைக்கும், இங்கே பேசு அப்படின்னு சொன்ன உடனே சுஷீலா பசங்களுக்கு போன் பண்ணா. சுதாகர் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சொல்லுங்கம்மா. சுதாகர், மருமகளுக்கு வாந்தி வராத மாதிரி, தலை வலிக்காத மாதிரி சாயங்கால நேரத்துல ட்ரெயின்ல வந்துருங்க. என்னம்மா, எங்களுக்கும் வரணும் தான் இருக்கு, ஆனா அந்த வெயில நினைச்சாதான் ரொம்பவே பயமா இருக்குமா. அப்படி பேசும்போதே நடுவுல சுஷீலா, நம்ம ஊர்ல நானும் உங்க அப்பாவும் நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு சில்லுன்னு ஒரு வீட்டை கட்டிருக்கோம்.
என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்காக கிராமத்துல சில்லுன்னு இருக்கிற ஒரு வீட்டை கட்டி இருக்கீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வைதேகி வந்தா. ஆமாப்பா, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இங்க நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கும். ஃபேன் கூட நம்மளுக்கு தேவையில்ல. ரொம்ப சில்லுன்னு இருக்கும். சீக்கிரமா கிளம்பி வாங்கப்பா. எங்கம்மா வீட்டை கட்டியிருக்கீங்க? நான் சொல்ல மாட்டேன்பா. இந்த தடவை நீங்களே வந்து பாருங்க. ஒருவேளை அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலன்னா இதுக்கப்புறம் உங்களை இந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு எப்பவுமே கூப்பிட மாட்டேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டா. சுதாகர் வைதேகி பேசிக்கிட்டாங்க. இந்த பக்கம் சுஷீலா பல்லவிக்கு போன் பண்ணா. என்னம்மா, எத்தனை தடவை ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னா ஏன் போன் பண்ற? கோச்சிக்காதம்மா, நானும் உங்க அப்பாவும் நீங்க வெயில் காலத்துல வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு இங்க சில்லுன்னு அழகான வீட்டை கட்டியிருக்கோம். ஒரு தடவை வந்துட்டு போங்க. என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்காக மண்ல வீடு கட்டியிருக்கீங்களா? என்ன உண்ணாவிரதம் இருக்கீங்களா? விஷயமே சொல்லாம வாங்கன்னா எப்படிமா வர்றது? சரிம்மா, நாளைக்கு என் வீட்டுக்காரரும் கிளம்புறோம் அப்படின்னு போனை கட் பண்ணா. அண்ணனுக்கு போன் பண்ணா. அண்ணா, அம்மா உங்களுக்கு போன் பண்ணாங்களா? ஆமாமா, நம்மளுக்காக சில்லுன்னு இருக்கிற வீட்டை கட்டியிருக்காங்களா. நானும் உங்க அண்ணியும் இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். சரிங்க அண்ணன், நாளைக்கு காலையில நானும் என் வீட்டுக்காரரும் கிளம்புறோம் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டா. சில்லுன்னு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிற சுஷீலா அவ புருஷங்கிட்ட இப்படி சொன்னா. எங்க, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிருக்கேன். நாளைக்கு காலையிலேயே எல்லாரும் வந்துருவாங்க. மறுநாள் காலையில சுதாகர், வைதேகி, பல்லவி, ஆகாஷ் 4 பேரும் வந்தாங்க. அழகான சில்லுன்னு இருக்கிற மண் வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்பா அம்மாவும் நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. அம்மா, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்ளோ வெயிலுக்கு இந்த வீட்ல எந்த ஏசி கூலரும் தேவையில்லை. ஆமா ஆமா, பல்லவி சொன்ன மாதிரி இந்த வெயில் காலம் முழுக்க நம்ம இங்கதான் இருக்க போறோம். நம்மளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பொண்ணும் மருமகளும் சொன்னதை கேட்டு புருஷன் பொண்டாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அந்த வருஷம் வெயில் காலம் முடியற வரைக்கும் எல்லாருமே அந்த வீட்ல சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.